வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். செங்கோட்டையன் முதல்வர் வேட்பாளர் பிரிந்தவர்கள் சேர்வார்கள், அமித்ஷாவின் அதிமுக கணக்கு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய அமைச்சரை சந்தித்து வந்தாலும் இதுவரை அதிமுக கூட்டணியில் பாஜக இணைக்கப்படும் என்பது வெளிப்படையாக தெரியவில்லை. அவர் சில நிபந்தனைகளை விதித்திருப்பதாகவும் அந்த நிபந்தனைகளுக்கு பாஜக ஒப்புக்கொண்டால் மட்டுமே அதிமுக கூட்டணியில் பாஜக இணைக்கப்படும் என கூறியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அண்ணாமலை பாஜக தலைவராக இருக்கக்கூடாது மற்றும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்த கூடாது என்ற நிபந்தனைகளை டெல்லிக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டுமே அதிமுகவை வீழ்த்த முடியும். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவால் ஒன்று செய்ய முடியாது என்பதனை 2021, 2024 தேர்தலில் பார்த்து விட்டதால் ஒருங்கிணைந்த அதிமுக தான் வேண்டும் என்பதனை அமித்ஷா முடிவு என கூறப்படுகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்க செங்கோட்டையன் அந்த பதவியில் அமர்த்த அமித்ஷா திட்டமிட்டு வருகிறாராம். இன்று அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கான முயற்சிகள் நடைபெறலாம் என்று எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிக்க திட்டமிட்டலாம் என்று பேசப்பட்டுள்ளது. ஆனால் பல ஆண்டுகள் போராடி பொதுச் செயலாளர் பதவியை பெற்ற எடப்பாடி பழனிசாமி அதனை எளிதாக விட்டு கொடுக்க போவதில்லை என்பதே சிலரின் நம்பிக்கை. ஆனால் அதே நேரத்தில் சில முக்கிய அதிமுக தலைவர்களை செங்கோட்டையன் அணிக்கு இழுத்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்குவது மிக எளிதாகிவிடும் என்ற கருத்தும் நிலவுகிறது. அரசியல் சதுரங்கத்தில் அமித்ஷா நகர்த்தும் காய்கள் அதிமுகவில் எந்த அளவுக்கு எடுபடும் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி.